திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தொடர்ந்த மான நஷ்டீடு கூறிய வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கமளித்துள்ளார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார்லஸ், சீமான் அளித்துள்ள விளக்கத்தில் எந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்? விவரம் என்ன? மிக முக்கியமாக இது கடந்த 15 நாட்களாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும், அதாவது முக்கியமாக சீமான் அவருக்குமான இந்த மிகப்பெரிய அந்த வார்த்தை போர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமூக வலைதளத்துல. ஏற்கனவே மிக முக்கியமாக இதற்கு முன்னதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர் மான நஷ்ட வழக்கு கோரி அவர் வக்கீல் நோட்டீஸ் என்பதை கொடுத்திருந்தார். அதற்கு சீமானிடம் ஒரு அதிர்ச்சிகரமான இப்போ ஒரு பதில் என்பது வந்துள்ளது. 16 பக்கம் அந்த பதில் கடிதம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக இந்த கருத்தை, அதாவது ஏற்கனவே அவர் ஜாதி ரீதியாக சில வார்த்தைகளை, ஜாதி பெயர்களை குறிப்பிட்டு சீமான் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வருண்குமார் மீது தவறுதலாக, அதாவது அவதூறாகவும் தவறுதலாகவும் சில கருத்துக்களையும் பதிவிட்டது. அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சாட்டை துரைமுருகனும் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஒரு போலீஸ் உயர் அதிகாரியும் இதை குறிப்பிட்டதன் அடிப்படையில் அதை பேசியதாக அவர் தனது பதில் கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே தற்போது அந்த பதில் கடிதத்தில் பார்க்கப்படுகிறது. யார் அந்த ஐபிஎஸ் அதிகாரி என்பது இப்ப அடுத்த கட்ட விசாரணை தெரிய வரும். மிக முக்கியமாக ஏற்கனவே 22 பேர் இதுவரை மிக முக்கியமாக எஸ்பி வருண்குமார் மற்றும் அவர் குடும்பத்தார் பெண்களையும் இழிவாக பதிவிட்டவர்கள் மீது தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து அவர் குடும்பத்தாரையும் அவரையும் இழிவாக பதிவு செய்வதை அவர் கண்டித்துக் கொண்டே இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் மீண்டும் அவரிடம் இருந்து ஒரு பதில் கிடைத்துள்ளது. அதுவும் இப்ப தற்போது பிரத்யேகமான தகவல். புதிய தலைமுறைக்கு மிக முக்கியமாக சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன், அதே போல யார் அந்த போலீஸ் உயர் அதிகாரி, அவருக்கும் அடுத்ததாக நோட்டீஸ் கொடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த போலீஸ் அதிகாரி துணையுடன் தான் இந்த தகவல்கள் அனைத்தும் வெளியானதா என்பது அவருடைய நோட்டீஸில் விளக்கம் கேட்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது அவர் அந்த நோட்டீஸை கொடுத்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. பாலா, சார்லஸ், சீமான் அளித்த விளக்கத்தை திரு எஸ்பி வருண்குமார் ஏற்றுக்கொண்டாரா? அது பற்றிய விவரம் என்ன? எஸ்பி வருண்குமார் இதற்கு அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவர் குறிப்பிட்டு கேட்டிருந்த அந்த கேள்விகளுக்கு பதிலே நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் இருந்து வரவில்லை என்பதுதான் அவருடைய முதல் பதிலாக இருக்கிறது. மீண்டும் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது அதற்கு தான் காரணம். ஏனென்றால் மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் முக்கிய அமைச்சர் ஒருவர் பெயரை வைத்துதான் இவர் அவரை வைத்து முக்கியமாக இந்த அனைத்து செயல்களையும் செய்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். அவருக்கும் இந்த செயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எஸ்பி வருண்குமார் அவர்களின் பதில். எதற்கு அந்த அமைச்சரை மிக முக்கியமாக இவர் குறிப்பிட்டார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி. சம்பந்தப்பட்ட இந்த 3 பேரும் வேறு ஒரு முக்கியமான சில தகவல்களையும் எஸ்பி வருண்குமார் திரட்டி வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் இவர்கள் தொடர்ந்து இழிவாக தனது குடும்பத்தையும் பெண்களையும் அவர்கள் பதிவிட்டு இந்த தகவலை வெளியிட்டு வராங்க. 2 நாட்களுக்கு முன்னதாக கூட ஒருவர், அதாவது செல்வகாந்தன் என்பவர் கனடாவில் இருக்கிறார். அவர் போலி பாஸ்போர்ட்டில் சென்றுள்ளார். அதே போல பிரிவினைவாதம் மற்றும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்புடையவர். இவர் பாஸ்போர்ட், அதாவது போலி பாஸ்போர்ட்டில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் இந்தியா வந்தவுடன் அவர் சட்டப்படி கைது செய்யப்படுவார். விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார். அனைவரும், அதாவது அவருடைய பதிவே எஸ்பி வருண்குமார் ஒவ்வொரு பதிவும் நாம் தமிழர் கட்சியினர் பதிவிடும் பொழுது சட்டத்தின் முன் இவர்கள் அனைவரும் நிறுத்தப்படுவார்கள். இவர்கள் குறிப்பிடுவது அனைத்தும் அவதூறான இந்த கருத்துக்கள். இவை அனைத்துக்கான பதில் நீதிமன்றத்தில் நான் தெரிவிப்பேன் என்று அவர் தன்னுடைய பதில் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக மீண்டும் ஒரு நோட்டீஸ் என்பது விரைவில் அவர்கள் 3 பேருக்கும், சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் அந்த போலீஸ் உயர் அதிகாரிக்கும் கொடுக்கப்பட உள்ளதாக இப்போ ஒரு பரபரப்பான ஒரு தகவலும் பிரத்யேகமான தகவல் புதிய தலைமுறையில் கிடைத்துள்ளது. பாலா, சார்லஸ், நீங்க குறிப்பிட்டீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் பேசினேன் அப்படி என்று சீமான் குறிப்பிட்டதாக சொன்னீங்க. அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு வருண்குமார் தரப்பில் நோட்டீஸ் எப்போது அளிக்கப்பட உள்ளது? அது பற்றிய விவரம் என்ன? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்று கூட உங்களுடைய கேள்வி கூடுதலாக கூட வைத்துக் கொள்ளலாம். என்னவென்றால் ஏற்கனவே ஒரு ஆடியோ என்பது, அதாவது இது தொடர்பாக இவர் அந்த சாட்டை துரைமுருகன் முதலில் கைது செய்யப்படும் பொழுது அவரிடம் இருந்து மிக முக்கியமான தகவல்கள், அந்த ஆடியோக்கள் வெளியிடப்பட்டன. அதில் முன்னாள், அதாவது பாஜகவில் இருந்த திருச்சியில் உள்ள சூரிய சிவா அவர் சில ஆடியோக்களை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில தற்பொழுது அதில் ஒரு முக்கியமான ஒரு தகவலும் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த ஐபிஎஸ் அதிகாரியுடன் சேர்ந்துதான் இந்த சீமான் இந்த தகவல்களை திரட்டியது. ஏனென்றால் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளது ஒன் போலீஸ் ஆபீசர் என்பது அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். சாட்டை துரைமுருகனும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி என்பது. இதன் அடிப்படையில் அந்த 3 மீண்டும் நோட்டீஸ் கொடுக்கப்பட உள்ளது. அந்த விளக்கம், உரிய விளக்கம், தனக்கான அந்த கேள்விக்கான விளக்கம் கிடைக்கும் வரை
இதை விடமாட்டேன், இதை அடுத்த கட்ட அந்த விசாரணைக்கு உட்படுத்தி சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்பதுதான் எஸ்பி வருண்குமாருடைய பதிலாக இருக்கு பாலா. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அளித்த நோட்டீஸுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார். அது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் சார்லஸ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.